இந்தியாவுக்கு நியூசிலாந்துக்கும் நடந்த முதல் ஓடிஐ மேட்ச்ல விராட் கோலி வெறும் மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டு மட்டும் வாங்கல. அவரோட ஸ்பீச் அவர் ஏன் இன்னும் வேர்ல்ட் கிரிக்கெட்ல ரெஸ்பெக்டட் கிரிக்கெட்டரா இருக்காருன்னு நம்ம காமிச்சிருக்கு. ஏன்பா தளபதி ஸ்பீச்க்கு அப்புறமா இவர் ஸ்பீச்சுக்கு தான் வெயிட்டிங், சீக்கிரமா சொல்லு. சொல்றேன், இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் நடந்த முதல் ஓடிஐ மேட்ச்ல இந்தியா நியூசிலாந்து 4 விக்கெட்கள் வித்தியாசத்துல சூப்பரா ஜெயிச்சிருந்தாங்க. இந்த மேட்ச்ல இந்தியாவுக்காக அதிகபட்சமா விராட் கோலி 93 ரன்களை குவிச்சிருந்தாரு. இந்த இன்னிங்ஸ் வெறும் சிக்ஸர்கள் அடிக்கிறது மட்டும் சம்பந்தப்பட்டது கிடையாது. இது சிச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுலயும் ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்றதுலயும் இந்தியாவை கேம்குள்ளேயே வச்சுக்கிறதையும் பொறுத்தது. கண்ணா தளபதி போல வேணா தள்ளி இருக்கலாம். கோலியோட பெர்ஃபார்மன்ஸ் கரெக்ட் டைம்க்கு வந்துடுச்சு. இதுதான் ரியல் ஜனநாயக என்ட்ரி. நீ மேல சொல்லு. இந்த மேட்ச்ல பிளேயர் ஆஃப் தி மேட்ச் அவார்டு வாங்கின விராட் கோலி என்ன சொல்லிருக்காருன்னா, என்னோட கரியர்ல நான் எவ்வளவு முறை மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டு வாங்கியிருக்கேன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆனா எப்பெல்லாம் நான் இந்த அவார்டு வாங்குறனோ அப்பெல்லாம் அந்த அவார்டு நான் எங்க அம்மாக்கு அனுப்பிடுவேன். எங்க அம்மா அந்த அவார்டை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. என் ஜேர்னியை நான் திரும்பி பார்க்கும்போது என்னோட கனவு நினைவான மாதிரி தான் இருக்கு. இதுக்கு பின்னாடி நிறைய ஹார்ட் ஒர்க்கும் பேஷன்ஸும் கிராட்டிடியூடும் இருக்கு. இந்த கிரிக்கெட்டுக்கும் என் லைஃப்ல எனக்கு கிடைச்ச விஷயங்களுக்கும் ரொம்பவே நன்றி. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கை தொழும் தேவதை அம்மா. தலைவன் அம்மா சென்டிமெண்டா பேசி என்ன எமோஷனல் ஆகிட்டாரு. நீ மேல சொல்லு. இது மட்டும் இல்ல, மேற்கொண்டு விராட் கோலி பர்சனல் ரெக்கார்ட்ஸ் என்னை எப்பவுமே டிரைவ் பண்றது இல்ல. இதுவே இந்தியா இந்த மேட்ச்ல முதல்ல விளையாடி இருந்தா கண்டிப்பா என்னோட ஆட்டம் இன்னும் அக்ரெசிவா இருந்திருக்கும். ஆனா ஒரு டார்கெட்டை சேஸ் பண்ணும்போது டீமை முன்னிறுத்தி நான் ஜெயிக்கணும்னு தான் நினைப்பேன். அதனால தான் அதுக்கேற்ற மாதிரி விளையாடணும்னு சொல்லியிருக்காரு. அப்ப இந்த வருஷம் பொங்கலுக்கு எல்லார் வீட்லயும் கோலியோட கோலங்கள் தான் சொல்லு. கண்டிப்பா. இது மட்டும் இல்லாம விராட் கோலி தோனியை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு. தல தோனி ரெஃபரன்ஸா? சூப்பர் சூப்பர், சொல்லு சொல்லு. கோலி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு முறையும் ஒரு பேட்டர் அவுட் ஆகி உள்ள வரும்போது நான் விளையாட வெளியே வரேன். அந்த டைம்ல அந்த பேட்டரை பத்தி நினைக்காம மக்கள் எல்லாருமே என் ஆட்டத்தை பாக்குறதுக்காக கத்துறாங்க. ஆனா அந்த மாதிரி கத்துறது என்ன பொறுத்த வரைக்கும் என்னால ஏத்துக்க முடியல. இதே மாதிரி சம்பவங்கள் MS தோனிக்கும் நடந்திருக்கு. ஃபேன்ஸ் லவ் எமோஷன்ஸோட வராங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா டீம் ஸ்ட்ரக்சரையும் பேட்டிங் ஆர்டரையும் மதிக்கிறது தான் ரொம்ப முக்கியமே தவிர என்னோட இண்டிவிஜுவல் ஸ்டார்டம் பெருசு கிடையாது. சோ மக்கள் ஸ்டேடியத்துக்கு வந்து என்ன பார்த்து சப்போர்ட் பண்றது நினைக்கும் போது நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா தான் நினைக்கிறேன். அதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருந்தாலும் என்னோட பிஹேவியர் அடுத்தவங்களுக்கு எக்ஸாம்பிளா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுலயும் குறிப்பா நம்பர் 3 நான் வந்து விளையாடும் போது கண்டிஷன்ஸ் டிஃபிகல்ட்டா இருக்கும்போது நான் கவுண்டர் அட்டாக் பண்ணுவேன். அதுவே அந்த சிச்சுவேஷனுக்கு ஸ்டெபிலிட்டி தேவைப்பட்டுச்சுன்னா நான் பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்றதுல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். அதுல இந்த மேட்ச்ல முதல் 20 பால்ஸ் ரொம்பவே குரூஷியலா இருந்தது. அந்த அப்ரோச் தான் என்ன கண்ட்ரோலே வச்சிருந்ததுன்னு விராட் கோலி தெரிவிச்சிருந்தாரு. அழகான ஒரு ஜல்லிக்கட்டு கதையை அவுத்து விட்ட மாதிரி அப்படி ஒரு ஆட்டம். மக்களே, விராட் கோலி இன்னும் ஸ்பெஷலா இருக்கிறது அவரோட ரன்ஸ்னால மட்டும் இல்ல, அவரோட மைண்ட் செட்னால. இவர்கிட்ட பிடிச்சதே இவர் வெறும் ரெக்கார்ட்ஸ் அடிக்கணும்னு மட்டும் பார்க்க மாட்டாரு. இவர் டீமையும் கேமையும் ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணுவாரு. என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் லீடர்ஷிப், இதுதான் மெச்சூரிட்டியும் கூட. சோ கில்லோட கேப்டன்சில இந்தியன் டீமோட பர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச்ல எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.